ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் வரக்கூடிய ஸ்லோகம் நித்ரையா கிரியத்தே ரக்தம் விவகாரேன ச விஹரித்த. நித்ரையா கிரியத்தே ரக்தம்னா நக்தம்னா இரவு. இரவில் என்ன பண்ணுறான்? நித்ரையா, நித்திரத்திலேயே பாதி நேரம் போயாச்சு. அப்புறம் விவகாரித்தனா என்ன? நாம் ஆணும் பெண்ணும் தாம்பத்திய உறவு வைத்துக்கொள்வது, புலனுறவை வைத்துக்கொள்வது, அதில் பாதி நேரம் போயாச்சு இரவெல்லாம். திவாச்ச அர்த்த ஆட்சிய ராஜன். திவாச்ச அர்த்தாட்சிய ராஜனா என்ன? திவானா தின், நாளில் இரவு நேரமெல்லாம் தூங்கி கழித்தாச்சு. இரவு நேரம் எல்லாரும் புலன் திருப்தியில் ஈடுபட்டாச்சு. இரவு நேரங்களில் வெறும் ஆணும் பெண்ணும் ஒன்று சேருவது தான் வாழ்க்கையை நினச்சி எண்ணிக்கொண்டாச்சு. பகல் என்ன பண்ணணும்? அப்போ இந்த குடும்பத்தை நடத்துவதற்கு ஏதாவது அர்த்தம் தேவை. அர்த்தம்னா என்ன? பணம் தேவை, தனம் தேவை, வாழ்க்கை தேவை, வீடு தேவை, வசதி தேவை, கார் தேவை. அப்போ அதை சம்பாதிப்பதற்கு தினம் முழுக்க சென்றாச்சு. இதே தான் வாழ்க்கையில் இருக்குது. அப்புறம் நான்காவது என்ன? வாழ்க்கையே குடும்ப பரணேனவா. குடும்ப பரணேனவானா குடும்பத்தினுடைய பாரத்தை தாங்கிக் கொண்டு வாழ்க்கையை முழுக்க அதை தீட்டுள்ள வாழ்க்கையாக மாற்றி விடுகின்றோம். எவ்வளோ அற்புதமான ஸ்லோகம் பார்த்தீங்களா?